இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்ப அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல ஓரளவுக்கு சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி அந்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. நேத்து அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இப்ப பாஜகவுக்கு 27 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஎம்கேவுக்கு 18, டிடிவிக்கு 11. நிறைய பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருந்தது. ஆனா நேத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தா முடிச்சுட்டாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்க்கும்போதும் இபிஎஸ் அவர்கள் டாமினண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அமித்ஷா டாமினண்டா இருக்காரு, இபிஎஸ் ஒரு மாதிரி செகண்டரி ரோல் பிளே பண்றான்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு பார்க்கும்போது, நேத்து பார்க்கும்போது இபிஎஸ் டாமினண்டாவும் இருந்த மாதிரி எப்படி பாக்குறீங்க? அவங்க இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பேசு பொருள் தோரணை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றிகரமான ஒரு பிரச்சாரம் எதிர்கட்சிகளால் வைக்கப்பட்டது என்னன்னா, அதிமுக பாஜக கிட்ட அடிமையாக இருக்குது அப்படின்றது. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, அடிமையாக இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தை நாகரிகமாக இருக்கிற இடத்துல அந்த சொல்லாடல் இருக்கக்கூடாது. ஏன்னா யாருமே யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்றதான் ஒரு நாகரிகத்துக்கு அழகு. அப்படி இருக்கும்போது அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி, ஒரு 30 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி, தோத்து போயிருக்கு ஆனால் ஓஞ்சி போல. அப்படி ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கிட்ட அடிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் என்பது வெற்றிகரமாக கட்டமைக்கப்பட்டு பேசுபொருளாக இருக்கு. அப்போ அந்த பிரச்சாரத்தன்மை எந்த அளவுக்கு நிதர்சனம் இப்போ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே நடக்குதா அப்படின்னா அதுக்கு வேறு ஆப்போசிட்டாக நடக்குது. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து ஒரு வாட்டி ஆல்ரெடி வெளியில் போயிருக்காங்க. அது ஒரு முடிவு. ஒரு கட்சி அடிமையாக இருக்குது அப்படின்னா அப்படிலாம் கூட்டணி விட்டுலாம் அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் போக முடியாது. ஸோ அப்போ போயிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது நேற்று பார்த்தீங்கன்னா, பெரிய கட்சி அமித்ஷா தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவார். 70 சீட்டு 60 சீட்டு, 2 இலைக்கு ஒரு தாமரை, அதாவது 2:1 ரேஷியோ அப்படின்லாம் பேசப்பட்டது. குறைந்தபட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டுனா வாங்கிடுவாங்க. அப்போ 40 சீட்டு உறுதி. இன்னொன்று, அண்ணாமலை தலைமையில் 18% வரலாம் வளர்ந்த பாஜக. அப்போ அவங்க கேட்குற சீட்டை கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் இந்த நாட்களாக பேசப்பட்டது. காங்கிரஸ்க்கு மேலே அதிகமாக வாங்குவோம், இதெல்லாம் அப்போ பேசப்பட்டது. இதை வைத்து ஊடகங்கள் விவாதங்கள், இதை வைத்து கருத்துக்கள், இதை வைத்து ட்விட்டரு, இதை வைத்து ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாமே இருந்தது. அப்போது இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஆனால் நடந்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நேர் எதிர். 27 சீட்டுன்றது யாருமே கணிக்கலை. இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 27 சீட்டு கொடுத்துட்டாங்களே, போன வாட்டி 20 தானே கொடுத்தாங்க. அப்போ அந்த 27ல் உள்ளடக்கம் ஒரு சிலது இருக்குது. ஐயா ஏசி சண்முகம் எந்த கூட்டணியில் போகிறாரு, இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் உள் ஒதுக்கீடு வேறு எதுனா இருக்கா அந்த 27ல்? ஐயா பாரி அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு? தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் அவர் எந்த சின்னத்தில் நிற்க போகிறாரு? இதெல்லாம் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது பிஜேபிக்கு 27 ஒதுக்குனது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். 100% ஒருத்தர் அடிபணிஞ்சு இருக்கிறவங்களால 27 சீட்டெல்லாம் நொறுக்க முடியாது. ஸோ அப்போ தேர் இஸ் மோர் டு இட். ஆனால் என்னன்னா, அது பேசு பொருளாவோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு திரு ஐயா வைகோ போல இல்லை ஒரு சிந்தனை அதிகமாக சிந்தித்து பேசக்கூடிய அந்த தன்மை இல்லாதனால அவர் பேச்சு கிடையாது. ஆனால் செயல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் என்ன பண்ணணுமோ அந்த கட்சிக்கு அதை பண்ணியிருக்காங்க. இது என்ன அந்த கட்சிக்கு அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளராக ரெட்டால அதிகமான இடத்துல நிற்கணும், என்னோட கட்சி வேட்பாளர் அதிகமான இடத்துல போட்டி போகணும், மற்றவங்களாம் கூட்டணி வந்தாலும் அவங்கவங்க வாக்கு விகிதாச்சாரத்துக்கு என்னவோ அதுதான். அவங்களுக்கு ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்க மிரட்டுறாங்க, அமலாக்கத்துறை வச்சுருக்காங்க, தேர்தல் ஆணையம் நமக்கு தயவு தேவை, அப்படியெல்லாம் யோசிக்கலாம். இல்லை, நான் இதை இப்படியுமே புரிஞ்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிலாம் இருந்தாலும் இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் they have not brought anything to the alliance. சொல்லப்படுதில்ல, பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுகிறது, உருட்டுகிறது அப்படின்னு பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை எதுவுமே பண்ணல. டிடிவி கொண்டு வந்திருக்காங்க, பிஎம்கே கொண்டு வந்திருக்காங்க, டிடிவி பிஎம்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, பாஜக ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சிகள் கூடவும் ஒரு உறவு வச்சிருக்கு. அதிமுகவை நேரடி கூட்டணி உறவு, திமுகவோட மறைமுக உறவு. அப்போ விஜய் சொன்ன அந்த பாயிண்ட்டையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதை அதை வச்சு பார்க்குறோன்னா, இன்னைக்கு பேசுகின்ற இந்த வேலைக்கு இல்லை, காலையில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸை நிறைய பேர் வெஸ்ட் பெங்காலில் மாற்றிருக்காங்க. கரெக்ட். ஐஏஎஸ், அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரை மாற்றுறது வேற, ஏடிஜிபி, டிஜிபி, இன்டெலிஜென்ஸ், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி மாற்றுறதுலாம் வேற. மொத்த அப்பாரட்டஸை டாப் லெவலில் மாற்றிட்டாங்க. தேர்தல் வேலை நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரிட்டர்னிங் ஆஃபீஸரை மாற்றுறாங்க. அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த தொகுதிக்கு அவரையும் மாற்றுறாங்க.
அப்போ அங்கே வந்து என்னன்னா மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, சொல்லப்படாத ஒரு எமர்ஜென்சி இங்கே இருக்கு, யார் என்ன வேலை பார்க்குறாங்க ஒரு நாளும் மாற்றி 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 அதிகாரிகளை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கை வச்சு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அடக்குமுறையை வந்து ஜனநாயகத்தின் மீது திணிக்குது அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா அதே முக்கியமான அதிகாரிகள் அதே முக்கியமான இடத்துல சந்தோஷமாக சுபிக்ஷமாக அமைதியாக இருக்கிறாங்க. வாட்டர் பெட் பாட்டில் வருது, ஒரு சின்னத்தை பேரை போட்டு, அதுக்கப்புறம் விசில் சின்னம் போட்ட மாதிரி தட்டு வருது, அப்புறம் விளக்கு சின்னம் வந்து ரெட்டலைக்காரங்க கொடுக்குறாங்கன்றாங்க, அதுக்கப்புறம் திமுககாரங்க டோக்கன் கொடுக்குறாங்கன்றாங்க. அப்போ இங்கே வந்து அமைதியாக அது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அதை பண்ணுது, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆளுகின்ற கட்சிக்கு வந்து அந்த அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால, அதிகாரிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இருக்கும். அப்போது பாஜகனுடைய வெஸ்ட் பெங்காலில் ஒரு நிலைப்பாடு, டெல்லியில் ஒரு நிலைப்பாடு, ஹேமந்த் சோரன் கிட்ட ஒரு நிலைப்பாடு, தமிழகம் வரும்போது ஒரு மாதிரி அமைதியாக போகிற ஒரு தன்மை இருக்குது. கூட்டணிக்கு என்ன பண்ணுறாங்க, டிடிவி தினகரன் நீங்கள் வாங்க அப்படின்னு, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. அதுவுமே பாஜகவோட கண்ட்ரோல் கீழே வச்சுக்கிறாங்க. ஏன்னா 24ல ஒரு அலைன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, அதை அப்படியே கூட்டிட்டு வராங்க. ஸோ அவங்கள கைவிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க, அவங்கள கைவிட கூடாது பார்க்குறாங்க. சார் இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளரை சந்தேக பார்வையில் பார்க்கணும். மேபி பாஜக இப்படி கூட நினைக்கலாம், ஒருவேளை திமுக திருப்பி ஆட்சிக்கு வருது அப்படின்னா காங்கிரஸை நீங்கள் கட்டி விட்டுருங்க, இல்லை நீங்கள் தோற்று போனாலும் பரவாயில்ல, 2029ல் அதிமுக ஆட்சியில் இருக்குது, அப்போ பிஜேபி அதிமுக ஆட்சி இருக்குன்னா கூட அப்போவும் திமுகவுக்கு ஒரு கோரிக்கை. ஏன்னா அவங்க மத்திய அரசாக தான் இருக்கிறாங்க. அப்போது எஃப்ஐஆர் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி பாருங்க, வின் சுச்சுவேஷனை பாஜக வந்து ரொம்ப சூசகமாக கையாளுறாங்க. அதாவது 2 சினாரியோ, ஒன்று திமுக ஆட்சி தொடரணும், இல்லை அதிமுக ஆட்சி வரணும். இது 2 தான் ப்ராபபிலிட்டி. இந்த 2 ப்ராபபிலிட்டியில் திமுக ஆட்சியை தொடருதுன்னா எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டாங்க, விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும். இப்போ பாஜக வந்து எதுவும் பெருசாக பண்ண முடியாது. இதே என்டிஏ ஆட்சி வருது, இல்லை அதிமுக ஆட்சி வருதுன்னா எஃப்ஐஆர் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் இருக்குது விசாரிக்கணும்னு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நெருக்கடி வரும். அப்போ பாஜக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் விட்டு வெளில வந்துடுறீங்களா, வெளில வந்துடுங்க, நான் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா இவங்க போடுறது வெறும் எஃப்ஐஆர், விசாரணை என்பது மத்திய ஏஜென்சிஸ் கிட்டேருந்து வரணும். அப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா, இந்த சைடு கூட்டணி, இந்த சைடு வந்து திமுகவை பெருசாக எதிர்க்கிறதோ, இல்லை திமுக வந்து மற்ற மாநிலத்தில் கொடுத்தக்கூடிய அந்த அரசியல் அழுத்தமோ இல்லை அந்த ஏஜென்சிகளை வைத்து அந்த விசாரணையை தீவிரப்படுத்துறது இல்லை. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நேரத்தில் பாஜகவை சந்தேக பார்வையில் பார்க்குறேன். அந்த பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்து அமுக்குனது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ பேசினாலும் நான் சொல்றேன், இப்போ அதிமுக கூட்டணியை பார்க்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு முரண் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னன்னா 24லயே பார்க்கும்போது அதிமுகவோட ஓட்ஸ் கீழே இறங்கும் போது பாஜகவோட ஓட்ஸ் அதிகமாகுது. ஸோ பாஜக குறி வைக்கிறது அதிமுக ஓட்டு தான், திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பாஜக குறி வைக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் பாஜகவால பெருசா வளர முடியல, ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஃபுல்லா அதிமுக கிட்ட அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது பாஜகவுக்கு வளர முடியாது. பாஜக வளரணும், திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கணும்னா அதிமுக பலவீனப்படுறது அவங்களுக்கு நல்லதுதான். ஸோ இந்த ஒரு முரண் இருக்கு, 2 பேரும் ஒரே கூட்டணியில இருந்தாலும் பாஜக வளர்ந்தா அதிமுகவுக்கு டேமேஜ், அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா பாஜகவுக்கு டேமேஜ். கண்டிப்பா நீங்க சொல்றது அது ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த காரணத்தினால தான் பாஜக வந்து அதிமுக அம்மையார் ஜெயலலிதா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது கிடையாது. கூட்டணி அந்த மாதிரி ஒரு காலத்தில் வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இனிமேல்ட்டு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, முடிச்சு விட்டுட்டு இது என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர் சொல்லிட்டு ஒரு 10 அடி தள்ளி வச்சாங்க. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஸ்ட்ரென்த், அந்த தைரியம், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அம்மையார் ஜெயலலிதாக்கு எப்போ வருதுன்னா, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இங்கே எடப்பாடி பழனிசாமியை டீல் பண்ணுற மாதிரி சந்திரபாபு நாயுடு டீல் பண்ண முடியாது. அவரும் ஒரு கூட்டணி தலைவர் தான், அதுவும் பிரதான கட்சி தான், இதுவும் பிரதான கட்சி. இன்னும் சுருக்க சொல்லணும்னா சந்திரபாபு நாயுடு டிடிபியோட அதிமுக பழைய கட்சி. ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு சீனியர் லீடர். அப்போ எடப்பாடி பழனிசாமி மேபி இந்த வாட்டி ஜெயிக்கிறாரு, முதலமைச்சராக ஆகுறாரு 2வது முறையா அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கு போவார். 2029 வந்து கண்டிப்பாக அந்த நெகோசியேஷன்ஸ்லாம் டிஃபர் ஆகும். இந்த அடிக்கடி போய் டெல்லி போய் பார்க்குறது, என்ன கூப்பிட்டு அனுப்புறதுல முதலமைச்சர் பிஸியாக இருக்காரு, ஆள் அனுப்புகிறேன் கொஞ்சம் பேசி அனுப்புங்க தகவல், அந்த டோன் டென்யூர் மாறும். அவங்கவுங்களோட ஸ்டேக்ஸ் ஏற ஏற அவங்களோட பார்கெனிங் கெப்பாசிட்டி ஏறும். அதுதான் யதார்த்தம். இப்போ இன்னைக்கு தேர்தல் என்னன்னா, இது வந்து மிக மிக முக்கியமான தேர்தல் அதிமுகவுக்கு. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா மாதிரி ஒரு தேர்தல். ஏன் அப்படின்னா வந்து ஒரு கட்சி வந்து தொடர்ந்து வந்து ஒரு தோல்வி முகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து எழுச்சி பெற வைக்கணும். அப்போ தான் அந்த கட்சி ஒரு நீரோட்டமாக இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதிமுகவை உடைக்கிறதோ பிறக்கிறதோ இல்லை புதுசாக வேறு யாருன்னா வச்சு ட்ரை பண்ணுறது, அது வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அது வந்து ஒரு தோல்வியாக தான் அது போச்சு. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம்.
சசிகலா அவர்களுக்கு நடந்தது, டிடிவி தினகரன் வெளியே போனது, அப்புறம் திருப்பி வந்தது, ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ணது, அப்புறம் திருப்பி வந்தது, அப்புறம் மறுபடியும் திமுகவில் போய் சேர்ந்தது, செங்கோட்டையன் அவர்கள் பேசினது கொண்டது, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் எல்லாம். ஆனால் என்னென்ன, இது எல்லாமே கடந்த காலம். இன்னைக்கு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்க்கும்போது இந்த டெட்ஸு, இந்த பேட் லோன்ஸு, இந்த அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாமே பழசு. இன்னைக்கு அக்கௌண்ட் புக் எடுத்து பார்க்கும்போது க்ரீனாக வச்சுருப்பாங்க. என்னன்னா, இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச்செயலர் நான், சின்னம் என்கிட்ட இருக்குது, ரெட்டலை எங்ககிட்ட இருக்குது, வேட்டி கட்சியோட வேஷ்டி கொடி கிடி எல்லாமே ஔவை சண்முகம் சாலையில் இருக்குது, ஔவை சண்முகத்தோட சாலை எங்ககிட்ட இருக்குது, சாவி எங்ககிட்ட இருக்குது. இப்போ இதுதான் இது வந்து அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ரீயாக டிசைட் பண்ண முடியும், ஒரு வேட்பாளர் போடுறதாகட்டும், பிரச்சாரம். அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுக பொதுச்செயலர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பார்க்கணும். சார், இப்போ காங்கிரஸ் கிட்ட ஒரு 3-4% ஓட்டு இருக்கு, அவங்களால 28 சீட் வாங்க முடியுது திமுக கிட்ட இருந்து. பாஜக கிட்ட 10% சீட் இருக்கு, டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வராங்க, பிஎம்கேவை உள்ள கொண்டு வராங்க, அப்புறம் மத்தியிலையும் அவங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ விஜயை ஓரளவுக்கு நெருக்க முடியுது. இதெல்லாம் பண்ணியும் பிஜேபிக்கு 27 சீட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸால அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக கிட்ட 28 சீட் வாங்க முடியுதுன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவாலையும் அதை பண்ண முடியல. ரொம்ப முன்னால கேள்விங்க இது. ஏன் பண்ண முடியலன்னா, திமுகவுக்கு வந்து டெஸ்பிரேஷன் ஃபார் பவர். அதாவது திமுக வந்து ஆட்சியில் இருந்து எதிர்கட்சி, ஆட்சி எதிர்கட்சி, அப்படி எந்த ஒரு கட்சி போனாலுமே அது நல்லது. திமுக வந்து இந்த தேர்தலை தோக்கிறதுக்கு மனதளவில் கூட தயாராக இல்லை. அவங்க தோல்வி அப்படின்றது இருக்கக்கூடாது, தொடர் வெற்றி பண்ணி ஒரு வரலாறு சாதனை பண்ணணுன்றது முதல்வரோட ஒரு பார்வை. இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா வழக்குகள் நிறைய இருக்குது, அது சிக்கலை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் அவர்கள் மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். கண்டிப்பாக வந்து வழக்கு போட்டு நடவடிக்கை எடுப்பாப்ல. என்ன காரணம்னா, அவரோட உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பூசல்லையே 4-5 வருஷம் போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியல. இன்னொன்று, எதிர்கட்சியில் இருக்கும்போது எதுவும் பெருசாக பண்ண முடியாது. ஆளுகின்ற ஆட்சியில் வரும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சில பிரச்சனைகள் செய்வார் திமுக. அது இயற்கை. திமுக எப்படி வந்து ஓபிஎஸை வந்து பிரிச்சு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தப்போ அது அதிகமாக பேசப்பட்டு அந்த கட்சி உடஞ்சிக்கிச்சு, அந்த பர்செப்ஷனை போட்டு அதிமுகவை அடின்னு அடிச்சிட்டாங்க. அதிமுகவுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அது அதிகாரம் வரும்போது அவங்களும் திருப்பி அடிப்பாங்க. ஆனால் பாக்கி இருக்கு இல்லையா, இந்த அரசியல் ரீதியாக இந்த மாறி அடிச்சுக்கிட்டு வளர்ந்தது தான் இந்த 2 கட்சிகளும். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் சார் வந்து இஸ் வெரி கிளியர் அண்ட் கால்குலேட்டிவ். எப்படியாவது இந்த வாட்டி ஆட்சியை தக்க வைக்கணும். அதுக்கு இந்த கூட்டணின்றது அகெயின் அண்ட் அகெயின் அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அது அடுத்த நரேட்டிவ் வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணுது. அப்போ இந்த 2த்தை வந்து அவர் வந்து இன்னும் தீவிரப்படுத்துறாரு. அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சி போகுதுன்னா, இப்போ நான் எப்படி பார்த்தா இவ்வளோ திட்டம் பண்ணியிருக்கோம், பயணம் மக்கள் ஃப்ரீயாக போயிருக்காங்க, 2000 ரூபா பணம் கொடுக்குறோம், இந்த ஆட்சி சூப்பராக இருக்குது அப்படின்னா, குறைந்தபட்சம் காங்கிரஸை ஒண்டி கைட்டி விட்டுட்டு விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக இந்த மற்ற கட்சிகளை வச்சு சொந்த கட்சியாளர்களுக்கு சீட்டு கொடுத்து நின்று இருக்கலாம். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் பயப்படுறாரு கூட வச்சுக்கலாம். இது பண்ணால் ஒருவேளை சிக்கலாக போயிடுமோ, இல்லை ஒருவேளை காங்கிரஸ் தாவிக்க சேர்ந்துட்டாங்கன்னா, இப்போ தள்ளி விட்டுட்டாங்கன்னா காங்கிரஸ்க்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, விஜய் கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட வெற்றி என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. அதனால் அந்த ரிஸ்க்கை எடுக்க பயந்ததுனால காங்கிரஸும் என்ன பண்ணிச்சுன்னா ஆம் ட்விஸ்டிங் பண்ணிட்டாங்க. தாவேக்கா கூப்பிடுது. இங்கே திருமாவளவன் எங்கே ஏமாந்தாரு, இல்லை சிபிஐ, சிபிஎம் எங்கே ஏமாந்தாங்கன்னா, கொள்கையை பேசிட்டு தாவேக்கா ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நாங்கள் விஜய் கூட போயிடுவோம், விஜய் வந்து பிஜேபி இல்லை, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு அவங்களும் பண்ணியிருந்தாங்கன்னா, பாஜக அது காங்கிரஸ்க்கு எப்படி 3 சீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிதோ அது மாதிரி இவங்களும் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, முன்னாடியே இல்லை நான் போகல, நான் திமுகவோட அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு இல்லைங்களா. அந்த வாக்கு கொடுத்ததுனால அந்த வாக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அறிவாலயத்தில் அவங்க கதையை முடிச்சு விட்டாங்க. இப்படி பண்ணாருங்களா முதல்வர், அது விஜய்க்கு ஒண்டி கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்கும் அது பொருந்தும். ஏன் அப்படின்னா, சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுக்காம குறைக்கிறது என்பது மக்கள் மீது தொடுக்கப்படுற ஒரு தாக்குதலாக நான் பார்க்குறேன். ஏன் மக்கள் மீது தொடுக்கப்படுற தாக்குதல்னா, பாக்கி திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், அவங்கவுங்க குடும்பத்துக்கு, அவங்கவுங்க தேவைகளுக்கு, அவங்கவுங்க கட்சிகளுக்கு அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. மக்களோட பிரச்சனைகள், மக்களோட வாழ்வாதாரம், மக்களோட போராட்டங்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணிட்டு, குடும்பத்துக்குன்னு ஒன்றும் எதுவும் பெருசாக வந்து கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் 80 விழுக்காடு கம்யூனிஸ்ட் அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை.
வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டு இடத்த மடக்கிறவங்களுக்கு, புகார் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், சொத்து குவிப்பு அதிகமாக இருக்குன்னு குற்றச்சாட்டுக்காலான அமைச்சர்களுக்கு இல்லை கட்சிக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. அப்போ இது முரண் தானே. நல்ல அரசியல் இதுவா? அப்போ ஒரு மோசமான அரசியலை தான் வந்து திமுகவும் ஊக்குவிக்குது. திமுக உண்மையில நல்ல அரசியல் எடுத்து வைக்குதுன்னா போன வாட்டி கொடுத்த சீட்டை விட கூட கொடுத்துருக்கோம். இப்போ காங்கிரஸ் கிட்ட வந்து திமுக வந்து அந்த கிட்டத்தட்ட பயந்து தான் அந்த 3 சீட்டை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வரும்போது இதுதான் சீட்டு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மிரட்டுறது உருட்டுறதுலாம் வேணாம். வந்து டெல்லியில் சொல்லணுமா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே சொல்லியிருப்பாங்க பியூஷ் கோயல் கிட்ட, ஏங்க இவ்வளோ சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, மேலே டெல்லியில் பேச நான் பார்த்துக்கிறேன், நான் கூட வந்து பேசுகிறேன். போய் உட்காரும்போது இப்போ அமித்ஷா, இப்போ நீங்கள் தான் அமித்ஷா, நான் இபிஎஸ், இல்லை நீங்கள் இபிஎஸ், நான் அமித்ஷா வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களை கேட்குறேன், என்னங்க இவ்வளோ சீட்டு கம்மியாக, நீங்கள் திருப்பி இப்போ என்னங்க ரைடு என்னங்க விட்டீங்க, இல்லைண்ணா இவ்வளோலாம் கம்மி, நான் எவ்வளோ எம்மா பெரிய கட்சி தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சி இருந்துன்னு போட்டோம். தமிழ்நாட்டில் என்ன ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல, ஒரு அமைச்சர் கூட தூக்க முடியல, ஊழல் சும்மா வாயிலே பஜனை பட்டு ஓடிடுறீங்க. இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள இதுதான். சரி, அப்போ என்ன தான் சொல்கிறீங்க, இவ்வளோதான் கொடுக்க முடியும், நீங்கள் எதுவும் பண்ணுறேன்னு நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து கூட்டணி போயிட்டீங்க, எதுவுமே பண்ணல. போதா வரைக்கும் அண்ணாமலையை விட்டு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு பிரச்சனை, செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லியில் பார்த்து அங்கே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை எனக்கு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன எனக்கு பண்ணீங்க? இந்த வார்த்தையை நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இபிஎஸ் கேட்குறாரு அமித்ஷா கிட்ட என்ன பதில் இருக்குது? ஆனா இப்ப பாஜக கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா, கூட்டணியை உடைச்சாங்கன்னா அதிமுக ஜெயிக்க முடியாது. டிடிவி, பிஎம்கே, பாஜக 3 பேரும் வெளில போய் 24 மாதிரி தனியா போய் நிக்கிறாங்கன்னா அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம் அதிமுக தோத்துருவாங்க. அந்த ஒரு லெவரேஜ் இருக்குல்ல. அந்த லெவரேஜ் இருக்கு. பட் பாட்டாளி மக்கள் கட்சியும் அமமுக ஆல்ரெடி பிஜேபி நம்பி போய் என்டிஏல பாராளுமன்ற தேர்தல் தோத்து தானே போனீங்க, ஜெயிக்கலையே. அதாவது எதிர்த்து அரசியல் பண்றது வேற, ஜெயிக்கிற அரசியல் பண்றது வேற. ஜெயிக்கணும்னா ரெட்டலை கூட தொடர்பு வேணும், கூட்டணி வேணும். தோக்கிறதுக்கு எதுல வேணா நின்று தோத்துட்டு போகலாம். எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறது என்ன பெரிய கஷ்டம்? போட்டி வேட்பாளர் இப்போ ஒரு சிறுபான்மையர் இஸ்லாமியர்னா அந்த இடத்துல திரும்ப இஸ்லாமிய வேட்பாளர் போடுவாங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு. ஒரு 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 சாதி அடையாளம் இருக்கிற ஒருத்தர் நின்னார்னா அந்த இடத்துல போய் இன்னொரு சாதி அடையாளத்தில் இருக்கிறவங்க போவாங்க. உதாரணத்துக்கு பூங்கோதை தோத்தாங்க. எதனால தோத்தாங்க? அமைச்சராக இருந்தவங்க. ஆனால் அங்கே வந்து ஹரிநாடார்னு நினைக்கிறேன், ஹரிநாடார் அப்புறம் ராக்கெட் ராஜா போன்றவங்களாம் இறங்கி வேலை செய்யும்போது நாடார் சமூகத்தினர் வாக்குகள் பிரியுது, அங்கங்கே தோக்குறாங்க. அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணலாம். அது யார் வேணா பண்ணலாம். பிளவு அரசியல், வாக்கு பிரித்து பண்ணுற அரசியல் பண்ணலாம். இப்போ பிஜேபி சரி கூப்பிட்டு போயிடுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ கிடைக்கும் தமிழ்நாட்டில்? ஆல்ரெடி என்டிஏ நம்பி பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு 0 தான் கிடைச்சிது. அவருக்கும் 0, உங்களுக்கும் 0. 2 பூஜ்ஜியத்தை வச்சு என்ன பண்ணுறது? கோழி தான் வச்சு அடகாக்கணும். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட வரணுன்ற அந்த மைண்ட் செட்டு அன்புமணி ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்காங்க. ஆனால் டிஎம்கேக்கு அவருக்கு உரசல. அது டிஎம்கே எதிர்ப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளாகவும் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும். அதே மாதிரி அமமுக பொறுத்தவரைக்கும் சரி, இப்போ இந்த வர சட்டமன்ற தேர்தலில் இப்போ இன்னைக்கு தேர்தல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏறுமுகம். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போவாங்களான்னு தெரியாது, ஏதோ ஒரு கணிசமானது, அது 2 இருக்கலாம், 8 இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர் 11 ஜெயிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த எம்எல்ஏக்கள் போய் என்ன பண்ணுவாங்க சட்டமன்றத்தில்? எங்கள் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அப்படி போய் கட்சி வளரும். 8 வருஷம் கட்சி திருப்பி போகிறாரு. பவர் 1000 இருந்தாலும் அதிமுக தலைமை கழகம் ஒரு பவர் சென்டர் தானே. அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க போகிறாங்க வராங்க அப்படின்னும் போது ஒரு சில விஷயம் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? இப்போ செக்ரட்டரியேட் போகிறீங்க வரீங்கன்னா ஒரு சில விஷயம் ஆக்டிவேட் ஆகும். அண்ணா அறிவாலயம் போயிட்டு வரீங்கன்னா இதெல்லாம் பவர் காரிடர்ஸ். இந்த ஆக்சஸ் டு தி பவர் காரிடர்ஸ் தான் நிறைய நேரத்தில் அரசியலே வந்து நிர்ணயம் பண்ணுது. அப்போ இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் கட்டாக இருந்த டிடிவி தினகரன் இஸ் கம்மிங் பேக் டு ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ். அவர் சொல்கிறாரு அம்மா இருக்கிறதா என்னால் உணர முடியுதுன்றார். அப்போ களத்தில் ஒருவேளை 2 தொண்டர்களும் ஒன்றாயிட்டாங்கன்னா அமமுகவுக்கு அது வெற்றி. நீங்கள் வெறும் பிஜேபி கிட்ட போயிட்டு கமலாலயத்தை போயிட்டு அவங்க ஹிந்தியில் பேசும்போது இவர் என்ன பேசுவார்? இல்லை எதை முன் வச்சு இவர் அரசியல் பண்ண முடியும்? சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அதிமுக அலைன்ஸ்ல கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒன்று, பிஎம்கே பொறுத்தளவுல போன தேர்தலில் 23 சீட்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ 18 ஆக்கியிருக்காங்க. மேபி பிஎம்கே இப்போ பலவீனம் ஆயிடுச்சுன்னு பாக்குறாங்களா? ஏன்னா உடஞ்சிருக்கு இப்ப. அது ஒண்ணு. 2வது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இது வரைக்கும் அவங்களோட அரசியலே இபிஎஸ் எதிர்ப்பு தான். இன்னைக்கு அவங்க அதிமுகவோட போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ டிடிவி அங்கே போய் சேர்ந்துட்டாரு, அந்த ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இந்த 2 விஷயம் இருக்கு. பிஎம்கே, டிடிவி எப்படி பாக்குறீங்க? ரொம்ப துல்லியமான கேள்விங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னைக்கு தேர்தலில் பின்னடைவுனா பின்னடைவு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, அப்பாவை எதிர்த்து மகன் அரசியல் பண்ணுவாங்க, அந்த அரசியலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்னா இருக்கும்.
அவர் உங்களுக்கு தகப்பன் அப்பா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரிஜினல் ஓனர் அவர் தான். அதுதான் யதார்த்தம். வன்னிய சமுதாயமாகட்டும், இல்லை வயதான வன்னியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த அந்த அசோசியேட் ஆகிருக்கவங்க, அவங்களுக்கு வந்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் மேலே ஒரு ஈரம் இருக்கும். அதனால் அவருக்குன்னு ஒரு ஓட்டு போகும். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த 100% ஓட்டு வந்து அப்படியே அறுவடை ஆகாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ அதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு 5 சீட்டு 6 சீட்டு குறைச்சது சரிதான். ராஜ்யசபானால ஒரு பதவி, அது தமிழக அரசியலுக்கோ இல்லை தமிழக இந்த வாக்கு போடுற அன்னைக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது. ஆனால் இந்த 18 சீட்டில் குறைச்சிருக்கிறதுல இடத்துல இப்போ அதிமுக ரெட்டையில் நிற்கிறதுக்கு வாய்ப்புங்க. அப்போது நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த அந்த 11 சீட்டை வேற எங்கன்னா காம்பன்சேட் பண்ணணும். அதேமாதிரி பிஜேபிக்கு கொடுத்த அந்த 7 சீட்டு எக்ஸ்ட்ராவாக வேற யாருக்குன்னா குறைச்சது தான். அப்போ அதிமுக அந்த போட்டியிடுற தொகுதிகள் வந்து ரொம்ப குறையாது, ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். அந்த 170+ போகணும். நீங்கள் அந்த 170+ ஒரு குரூஷியல் நம்பர். அந்த நம்பரை வந்து எடப்பாடி பழனிசாமி அட்டைன் பண்ணிட்டார். அந்த விஷயத்தில் வெற்றி, முதல் வெற்றி. இப்போ அதை தாண்டி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் கண்டிப்பாக ஓட்டுகள் வந்து சிதறும். ஆனால் கணிசமாக ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் போதும் அப்படின்றது தான் அவங்களோட புரிதலாக இருக்கும். அதனால தான் அந்த சீட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்புமணியும் அதை ஏற்றுக்கிட்டாரு. அவர் எதுவும் கோவத்தையோ இல்லை வந்து எனக்கு மனசு கஷ்டம் அப்படி எதையும் வெளிப்படுத்தலை. ஒன்று, நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கிட்டத்தட்ட 30 கேமரா உள்ளே பூருது. இது எம்ஜிஆர் மாளிகை, அதாவது அதிமுக தலைமை கழகத்து உள்ளே போகுது. எல்லாரும் சுற்றி சுற்றி கேள்வி கேட்குறாங்க. ஜான் பாண்டியனை கேள்வி கேட்குறாங்க, ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறாங்க, பாரிவேந்தர் ஐயா இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. டிடிவி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதிமுக இருக்க தலைவர்கள்கிட்ட கேட்குறாங்க, பியூஷ் கோயல் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சிஎம், ஃபியூச்சர் சிஎம் எடப்பாடி பழனிசாமி வில் அனௌன்ஸ், வில் டெல் அப்படின்னு அவரு சொல்லிட்டு போகிறாரு. அன்புமணி ராமதாஸ் கிட்ட போகும்போது மற்ற கட்சிகள்லாம் நிலைப்பாடுனா எங்கள் கூட்டணியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் அந்த ரேஞ்சுக்கு ஒன்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி தலைவர், அவர் முடிவெடுப்பார்னு கொண்டு போகிறார். டிடிவி தினகரன் கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி உணர்றீங்கன்னு. அம்மா இங்கே வாங்குற மாதிரி உணர்றேன். மெசேஜ் வந்து டிடிவி தினகரோட மெசேஜ் வந்து அதிமுக தொண்டனுக்கும் அமமுக தொண்டர்களுக்கும் கிளியர். நீங்கள் கேட்டீங்கல்ல, டிடிவி தினகரோட அரசியலே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தானே. டிடிவி தினகரோட பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு, ஆனால் அதிமுக எதிர்ப்பு இல்லை. இன்னைக்கு இப்போ இங்கே சார்ஜ் பண்ணியிருந்தவர் டைரக்ஷனை திருப்புறாரு. அவரோட ட்ரோனோ இல்லை அவரோட ராக்கெட் லான்ச்சரோ வந்து எடப்பாடி பழனிசாமியை நோக்கி போகாது, அதை அப்படியே திருப்பி எம்கே ஸ்டாலின். ஒரிஜினலாக வந்து ட்ரெயின் ஆனது இதுக்கு தான். ஒரிஜினலாக பயிற்சி ஆனது, ஒரிஜினலாக அரசியல் பண்ணது, ட்ரெயின் ஆனது திமுக எதிர்ப்புக்கு தான். இப்போ பழைய பொசிஷனுக்கு திருப்பி வேறு. அப்போ அவங்க டார்கெட்டை வந்து இங்கே வச்ச டார்கெட்டை தூக்கி மாற்றி வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புன்றது பல வருடமாக இருக்கிறதா இங்கே தமிழக அரசியலில். ஆனால் திமுக எதிர்ப்புன்றது பல வருடங்களாக இருக்கிறது. அப்போது சின்ன கோல் போஸ்ட்டிலேருந்து எடுத்துட்டு பெரிய கோல் போஸ்ட்டுக்கு மாற்றிருக்காரு ஸ்டாண்ட்ஸை. அப்போ அவர் என்னன்னா இபிஎஸ் எதிர்ப்புன்ற அரசியலை கைவிட்டு விட்டு திமுக இல்லை முதல்வர் ஸ்டாலின் இல்லை குடும்ப அரசியல் அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புக்கு போகும்போது அதிமுகவோட ஒரிஜினல் பிளான் அதுதான். அப்போ நடுவில் வந்த சின்ன பிளானை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு பழைய பிளானுக்கு டிடிவி தினகரன் போயிட்டார். இன்னொன்று, டிடிவி தினகரன் அவர்களோ சசிகலா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோ தே ஹாவ் எவ்ரி ரீசன் டு டார்கெட் ஆர் டெசிமேட் டிஎம்கே. என்ன காரணம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க திமுகவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கால ஜெயிலுக்கு யாரால போனாங்க, யார் தொடர்ந்த வழக்கில் போனாங்க. அப்போ அந்த பழைய பகை இருக்கு இல்லையா, பழைய பகையை சரி, இது புது பகை வந்து நாங்கள் மறந்துட்டோம், பங்காளி சண்டை முடிஞ்சு போயிடுச்சுன்ட்டாங்க. இப்போ பழைய விஷயத்த ரெடீம் பண்ணுறதுக்கு அவர் போகிறார். அது வந்து சரி, மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து இபிஎஸ் எதிர்ப்பா ஸ்டாலின் எதிர்ப்பா அப்படின்றத தாண்டி ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சி அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, பியூஷ் கோயல் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதுலாம் அரசியல்வாதிகளுக்கு தான் முக்கியம். அமித்ஷா நினைக்கிறது போடுற கணக்கெலாம். பட் பொதுமக்களை பொறுத்தவரை 2 விஷயம்தான். ஒன்று ஆட்சி நன்று, இல்லை ஆட்சி மோசம். நன்று அப்படின்னா உதயசூரியன், ஆட்சி மோசம் அப்படின்னா ரெட்டையில, முடிஞ்சு போச்சு. ஜி.கே. வாசன் அவர்கள் கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ற முயற்சி போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவரோட விருப்பம் 8 இருக்கு, ஆனா 4 தான் கொடுக்கறதுக்கு அதிமுக தயாரா இருக்குன்றாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நேற்று அந்த மீட்டிங்லேயும் அவர் இல்லை. பொதுவாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னராக பார்க்கப்பட்டவர் ஜி.கே. வாசன். இந்த தடவை ஏன் அவர் அகாமடேட் பண்ண முடியல? கொஞ்சம் யதார்த்தத்தை சிந்திச்சு பார்க்கணுங்க. ஒரு காலத்தில் வைகோ அவர்கள் வந்து மாற்றா வந்தவர், 21 சீட்டா எனக்கா, இது எவ்வளோ கம்மி தெரியுமா அப்படின்னு கோச்சிக்கிட்டு கூட்டணி விட்டுலாம் வெளில போயிருக்கிறார் கடந்த கால வரலாறு. அதுமாதிரி ஐயா ஜி.கே. வாசனை பொறுத்தவரையிலும்
தமிழ் மாநில காங்கிரஸ் திருப்பி ரிவைவ் பண்ணும்போது இவர் தான் ஃபியூச்சரு, இவர் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் எதிர்கட்சி தலைவராக வருவார், இன்னொரு நாள் வருங்கால முதல்வராக வருவாருன்னு சொல்லிட்டு வருங்கால முதல்வர்லாம் தட்டி பேனரு போஸ்டர்லாம் வச்சது உண்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணன் மாதிரி உழைப்பு என்பது இல்லை. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் முழு நேரம் உழைக்கணும். இந்த உழைப்புக்கு பின்னாடி மக்கள் நலன், மக்களுக்கு தேவை, மக்கள் புரிகிற அரசியல் பேசணும், பண்ணணும், பழகணும். ஆனால் ஐயா ஜி.கே. வாசன் அதை பண்ணலை. இப்போது உதாரணத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அவர் காலகட்டத்தில் என்ன காங்கிரஸ்க்கு ஒரு பேசு பொருளாவோ இல்லை ஒரு செயலாக்க வடிவம் என்ன கொடுத்தாரு. இப்போ இதே அவரும் வாரிசு அரசியல், ஜி.கே. வாசனும், கார்த்தி சிதம்பரமும் வாரிசு அரசியல். இந்த 2 பேரில் ஷ்ரூடு பொலிட்டீஷியன் யார்? கார்த்தி சிதம்பரம் இஸ் மோர் ஷ்ரூட் அண்ட் ஷார்ப்பர். இப்போ எனக்கு ஒருத்தர் வேண்டப்பட்டவர் ஒருத்தர் வேண்டப்படாதெல்லாம் கிடையாது. எனக்கு யாரும் இந்த 2 பேரும் சொந்தமோ பந்தமோ கிடையாது. பட் ஒரு பத்திரிகையாளராக நான் கம்பேர் பண்ணும்போது கார்த்தி சிதம்பரம் இஸ் அ டயர். அதாவது கூட்டணி அது இதெல்லாம் இருந்தாலும் திமுக தப்புன்னு சொல்ற அந்த தன்மை இருக்குல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஐயா ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து இல்லை கேள்வி கேட்டு, எடப்பாடி பழனிசாமி எல்லாமே பண்ணதெல்லாம் 100% சரின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? காங்கிரஸ் பார்ட்டி அவருக்கு இந்த ஃப்ரீடம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சிதம்பரம் அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்குதோ இல்லையோங்க, சம்டைம்ஸ் அதிகாரத்தை எடுத்துக்கின்னு அதை செலுத்துறது தான் அதிகாரம். இப்போ இன்னைக்கு தேதியில் அவர் காங்கிரஸ் நிர்வாகி, காங்கிரஸ் எம்பி. ஒரு சில நேரத்தில் ஒரு சில கமெண்ட் போடுறாரு, ஒரு சில விஷயம் பேசுறாரு, ஒரு சில தைரியமாக சொல்றாருல்ல, அதனால விமர்சனம் வருது. ராகுல் காந்திக்கும் அவருக்குமே கூட மனசு கசப்பு இருக்கு, இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது. அவருக்கு சீட்டே கிடையாதுலாம் பேசப்பட்டது இல்லையா? ஆனால் சிவகங்கையில் யார் வேட்பாளர் அப்படின்னா அவர் தான் வேட்பாளர். இப்போ நாளைக்கு ஒருவேளை இவருக்கு அந்த பதவி வருது, கார்த்தி சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிறார், தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி. செல்வ பெருந்தகையை விட நல்லா அரசியல் பண்ணுவாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஏன் அந்த பேசுபொருள் வருது? காரணம்னா, செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவன்ல அரசியல் பண்றதை விட அண்ணாரிவாளத்தில் உட்காந்து அரசியல் பண்றாரு. ஒரு காங்கிரஸ்காரர் எங்க உட்காந்து அரசியல் பண்ணும்? இப்ப இதே பொருள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு இப்போ வருவீங்க. தஞ்சாவூர் அவரோட இடம். டெல்டால திமுக கோட்டையா மாற்றி வச்சிருக்கு பல வருடங்களா. அதே டெல்டால தான் நீங்களும் பிறந்து வளர்றீங்க. அதே பாபநாசம், அதே ஒரத்தநாடு, அதே தஞ்சாவூர், அதே கபிஸ்தலம் உங்களோட மண், ஐயா மூப்பனாரோட மண். அந்த மண்ணில் நீங்கள் எந்த விதமான அரசியல் பண்ணுறீங்க? நிற்க வேண்டியது தோக்க வேண்டியது, நிற்க வேண்டியது தோக்க வேண்டியது, நிற்க வேண்டியது தோக்க வேண்டியது. எத்தனை வாட்டி தோப்பீங்க, எத்தனை வாட்டி நிற்பீங்க? அப்படி இருக்கும்போது 8 சீட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் 1/2% ஓட்டு வச்சுட்டு 8 சீட்டு கொடுக்க போகிறாங்கன்றது விமர்சனம் ஆகும்போது அதே தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு அது விமர்சனம் ஆகாதா? பிரேமலதா விஜயகாந்த் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? 8 சீட்டு கேட்குறீங்களா? இப்போ நீங்களும் இதே தான். ராஜ்யசபா சீட்டு யாருன்னா கொடுப்பாங்களா? ராஜ்யசபாவில் போகலாமா? ஏன் நான் என்ன கேட்குறேன், டெல்லிக்கு போகணும்னு ஆசை இருக்குதுல்ல, அது ஒரு பாராளுமன்ற தேர்தல் தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த தொகுதியில் வேலை செஞ்சு 2 வருஷம் மக்களோட நன்மதிப்பு பெற்று நீங்கள் ஒன்றும் ஏழை கிடையாது. ஆண்ட புண்ணியத்திலையும் ஐயா மூப்பனார் புண்ணியத்திலும் சொத்து சுகம்லாம் இருக்குது. அப்போ இன்னைக்கு ஏழைப்பாழைகள் தான் பெரிய அரசியல் பண்ண முடியாது, ஆனால் பணம் வச்சுக்கிறவங்க அரசியல் பண்ணலாம். நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க? எதுக்கு இப்போ உங்களுக்கு 8 சீட்டு? எனக்கு தெரிஞ்சு கோச்சிக்குன்னு டிஎம்சி வெளியில் போயிட்டா எடப்பாடி பழனிசாமி வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் அடிச்சு சிரிப்பார். வெற்றி சக்சஸ் நடக்குதா இல்லையா பாருங்க. அவருக்கு 4 அவர் ஆட்டோவில் நிற்கிறாரோ, தென்னை மரம் என்ன சின்னம்னு தெரில. அவர் எப்படி கணக்கு போடனா, இந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கு ரெட்டையிலே போட்டு டைட் பண்ணி ரெடி ஜூட்டு போ, 4 சீட்டு போ, ஒன்றிய செயலாளர் யார் பார்க்குறீங்க அப்படின்னா அண்ணா 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 ஐயா ஐயா அண்ணா 4 பேர் இருப்பாங்க கட்சியில். சார் அதிமுகவோட சக்ஸஸ் என்ன? புதுமுகம், புதுசு புதுசாக வேட்பாளர், புதுசு புதுசாக எம்எல்ஏ, புதுசு புதுசாக அமைச்சர். நீங்கள் ஒரு கட்சி எம்எல்ஏ சான்ஸும் மேயர் சான்ஸும் எம்பி சான்ஸும் தமிழ்நாடு மந்திரி சபை சான்ஸும் அதிகமாக கொடுத்த கட்சி எது? கம்மி வருஷத்தில் புதுசு புதுசாக உருவாக்குனது யார்? யார் வேணால் அமைச்சர் ஆகலாம், யார் வேணால் அமைச்சரவை இல்லாமல் போகலாம். அதுதான் அதிமுக. அப்போ அந்த சாய்ஸஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சீட்டுக்கு 4 பேர் கேட்பாங்க, 4 பேர் போட்டி போடுவாங்க. ஜெயிக்கிறது தோணுது, ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு உருவாகுதுல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியில் போனால் எடப்பாடி பழனிசாமி சந்தோஷமாக இருப்பார். சரி, அவரோட கேரக்டர் அது. உங்களெல்லாம் சேர்த்து வச்சு உங்கள் தொகுதிக்கு நான் பஸ் ஏற்றுன்னு பிரச்சாரம் பண்ணி பாயிண்ட்டுக்கு செலவு பண்ணி பூத்து காசை கொடுத்து ஒன்றிய செயலாளரை முடிவிட்டு மாவட்ட செயலாளரை திட்டி இவ்வளோ பண்ணுறதுக்கு
4 8 நானே நின்று போகிறேன். 178 இப்போ கையில் இருக்கிறது. இப்போ இவர் இல்லை 4னா கூட 174 நிறுத்திக்கலாம். அவர் அப்படிலாம் யோசிப்பார். இல்லைனா இன்னொன்று, பொதுவாக அவருக்கு பிஜேபியோட யாருன்னா போய் பழகுனா பிடிக்கிறது இல்லை. எனக்கு வந்த செய்தி என்னென்னா, நீங்கள் தான் அடிக்கடி ஜியை போய் பார்க்குறீங்க, மோடிஜியே உங்களுக்கு தெரியும், வாசன் அவரையும் அப்படிலாம் கேட்குறாரு. என்ன தெரியாது அவ்வளோவா, என் பேரை முதலமைச்சர் கூட சொல்ல மாட்டார். நீங்களே போய் ஹிந்தியில் பேசி ஹிந்தி போல் ஆயங்க சீட்டு வாங்கிக்கோங்க, நின்றுக்கோங்க, தாமரை மலரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வாங்கிக்கோங்கன்னு இப்படியே வந்து ஒரு வேலை பண்ணியிருக்கிறார் அங்கே தள்ளி விடுறதுக்கு. பட்டு அது எப்படி வரும்னு தெரியல. அநேகமாக ஜி.கே. வாசன் அவர்களும் இந்த நிலை நீடித்தால் கூட்டணி விட்டு வெளியிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி ஒரு வேளை ஒரு சூழல் நடக்குதுன்னா அதை வந்து எதிரில் மைக்கு முன்னாடி அவர் எங்கள் கூட இருந்திருக்கலாம், வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்காரங்களாம் போயிட்டாங்களா அப்படின்னா கதவு மூடின்னு சிரித்து சந்தோஷப்படுவார்.